சிவன் ஒரு குலுங்குனதுக்கு கடல்ல 5 சிவலிங்கம் உருவாச்சு. அந்த 5 லிங்கம் எங்க இருக்குன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த லிங்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிங்கம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிவன் தலையில ஆரம்பத்துல கங்கை இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு தலை மாதிரி சிவனோட தலையில எப்பவுமே இருக்கும். ஸோ அது ஆரம்பத்தில் இல்லை, பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசனோட தந்தை இறந்து போயிடுவார். அவரோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு கங்கை நீர் தேவைப்படும். அந்த கங்கை நீர் ஆகாயத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை கீழே வர வைக்கணும், அது எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லி சிவன் கிட்ட முறையிடுவார். அப்போ தான் அந்த கங்கை நீரை சிவனோட தலையில் ஊற்றி கீழே பூமியில் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அந்த ஆகாயத்திலிருந்து கங்கை தண்ணீர் சிவனோட தலையில் வந்து விழும். அந்த விழும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி ஏற்படும். ஸோ அந்த பூகம்பத்தின் போது தான் இந்த 5 லிங்கம், அதாவது மண் நீர் அக்னி காற்று ஆகாசம்னு சொல்லிட்டு இந்த 5 லிங்கமும் ஒரு கடலுக்கு முனையில் போய் உருவாகி இருக்கும். ஸோ அந்த 5 லிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் வர லிங்கம். இப்படி ஒரு 5 லிங்கம் வந்தது யாருக்குமே தெரியாது. அது ஒரு குகைக்குள்ள மறைஞ்சுதான் இருந்துச்சு. பாண்டவர்கள் தன்னோட பாவத்தை பார்க்கறதுக்காக பல இடத்துல சுற்றுவாங்க. அப்போ இந்த குகைக்கு வந்து தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்க. அப்போ இந்த 5 லிங்கத்தை பார்த்து வணங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த லிங்கம் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. இந்த லிங்கத்து மேலே எப்பவுமே கடல் அலைகள் பட்டுட்டு இருக்கும். அப்படி ஒரு நாள் படாமல் போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு அது தெரியும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக 2வது வீடியோ மேக் பண்ணுறேன்.